2017 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் 68 குழந்தைகளும் 18 பெரியவர்களும் இறந்து போனாங்க. அன்னைக்கு அந்த வார்டுலேயே டாக்டர் அல்லவர் தான் கஃபீல் கான். அவர் பக்கத்தில் உள்ள வார்டில் டாக்டராக இருந்திருக்கிறார். ஆனாலும் குழந்தைகளோட உயிரை காப்பாற்றுவதற்காக நடுராத்திரி தன்னுடைய நண்பருடைய நர்சிங் ஹோமுக்கு போய் ஒரு 3 சிலிண்டர்களை எடுத்துகிட்டு வந்தார். அது அரை மணி நேரம் தான் தாக்கு பிடிச்சிச்சு. மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போய் பல்வேறு ஆஸ்பத்திரிக்கு போய் 12 ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்தார். அது மட்டும் லோக்கலில் ஒரு சப்ளையர் வந்து காசு கொடுத்தா நான் வந்து சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஏடிஎம் கார்டை கொடுத்து 10,000 ரூபா எடுக்க சொல்லி அந்த சிலிண்டர்களை ட்ரக்குடைய வாடகை உட்பட எல்லாத்தையுமே கொடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகளோட உயிரை காப்பாற்றினவர் தான் இந்த டாக்டர் கஃபீல் கான். ஆனால் இவரை உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணுச்சு? இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. 500 நாள் சிறையில் அவதிப்பட்டார். 2020க்குள்ளே மட்டும் 3 முறை கஃபீல் கானை உத்தரப்பிரதேச அரசு கைது பண்ணாங்க. 3 முறையுமே வெவ்வேறு வழக்குகள். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட கைது பண்ணாங்க. 2020 கொரோனா வந்தப்போ நான் வந்து கொரோனாவை எதிர்த்து மக்களுக்காக பணி செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணவர் தான் இந்த கஃபீல் கான். ஒரு வழியாக அலகாபாத் ஹைகோர்ட் இவரை விடுதலை செய்ய ஆள விட்டால் போதும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தார் கஃபீல் கான். தமிழ்நாட்டில் வந்த பிறகு இங்கே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அங்கே இருந்தால் இன்னமும் தம் மீது வழக்கப்படுவாங்க அப்படின்றக்காண்டி தான். ஆனால் உத்தரப்பிரதேச அரசு இப்பயும் அவர் சும்மா விடலைங்க. சம்பவம் நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு வழக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச போலீஸ். நமக்கெல்லாம் தெரியும் ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் படம் வெளிவந்துச்சு. அதில் இந்த கஃபீல் கானோட ஸ்டோரியை அப்படியே ஒரு சம்பவமாக ஒரு காட்சியாக எடுத்திருப்பாங்க. அப்படியான காட்சி எடுத்ததற்கு நன்றி சொன்னார் இந்த கஃபீல் கான். உடனே இந்த உத்தரப்பிரதேச போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். 500 நாட்களில் சிறையில் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், என்னுடைய குடும்பம் எப்படிலாம் சித்திரவதை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க, எந்த பப்ளிஷர் வெளியிட்டாங்கன்ற எந்த தகவலுமே இல்லாதனால இது ஒரு ரகசிய புத்தகம். இந்துக்களுடைய அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசை கவிழ்ப்பதற்காக ஒரு ரகசிய ஆவணமாக தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச போலீஸ். அதாவது சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆச்சு. அவர் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டார். வந்த பிறகும் இங்கே அவர் மீது இன்னமும் வழக்கப்படக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேச போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, உத்தரப்பிரதேச போலீஸ் ரகசிய ஆவணம்ன்றாங்க. ஆனால் அவருடைய புத்தகம் என்பது இன்றைக்கும் ஆன்லைனில் உங்களால் வாங்க முடியும். ரகசிய ஆவணமாக இருந்தால் தடை பண்ணியிருக்கலாமே, ஏன் தடை பண்ணலை? 2021 வெளியான புத்தகத்தை 2023 வந்து ரகசிய ஆவணம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு லாஜிக்குமே இல்லையே. அப்போது ஏன் அவர் குறிவிக்கப்பட்டார்? இதை அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசும் அரசு அதிகாரிகளும் என்ன பலிகடை ஆக்குனாங்க, அதுக்காகவே ஒரு கதையை கட்டினாங்க. நான் முஸ்லீம் என்பதற்காகவே அந்த கதை வேகமாக பரவுச்சு அப்படின்னு சொல்லி கஃபீல் கான் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அப்போது வக்கீல் ஹசனாக இருக்கட்டும், கஃபீல் கானாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்காக தங்களுடைய சேவையை செஞ்சாலும் கூட அவர்கள் முஸ்லீம் என்பதற்காகவே அரசாலும் அரசு அதிகாரிகளாலும் அரசு இயந்திரத்தாலும் பழிவாங்கப்படுறாங்க அப்படின்றத நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியுது.